வணக்கம். இப்ப தஞ்சாவூர் பக்கத்துல கொல்லாங்கரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல அந்த கிராமம் இருக்கு. அங்க சாம்பசிவம் அப்படின்னு 86 வயதான ஒரு முதியவர். இவர் ஒரு பழம்பெரும் திமுக காரரு. அந்த ஊர்ல திமுக கிளை கழகத்தை ஆரம்பிச்சவரு இவர்தான். 1967ல திமுக ஆட்சிக்கு வரும்போது இவர் 25, 27 வயது இளைஞர் அவரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊர்ல திமுக கிளை ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் ரொம்ப துடிப்போட அந்த கட்சியில இயங்கக்கூடிய ஒரு நபர். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கிற நிலைமையில புதிய கட்சி தாவேகா யாரும் எதிர்பாராத பெரிய வெற்றியை பெற்றிருக்கிற நிலைமையில அதை பத்தி ஆய்வு செய்யறதுக்காக மு.க.ஸ்டாலின் நிறைய குழுக்களை அமைச்சிருக்கிறாரு. அவங்க வெவ்வேறு மாவட்டங்கள்ல ஏரியாக்கள்ல போய் ஆய்வு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில திமுகவுல இத்தனை வருஷம் 60-70 வருஷமா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மூத்த திமுக தொண்டர் அவருடைய மனநிலையில இந்த தேர்தல் முடிவுகளை அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு கேட்கறதுக்காக இப்போ நாம அந்த 86 வயது முதியவர் கொல்லாங்கரை சாம்பசிவம் அவரை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். வாங்க நேரில் அவரை சந்திச்சு விரிவா தெளிவா அவர்கிட்ட நம்ம பேசலாம். வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். திமுக இப்போ இந்த தேர்தலில் பெரிய யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தோல்வியை சந்திச்சிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த சமயத்தில் அப்போது ஒரு இளைஞராக இருந்திருக்கீங்க. அந்த கால திமுக 67ல் ஆட்சியை பிடிக்கும்போது அப்போ எப்படி இருந்துச்சு? இவ்வளவு பெரிய மோசமான ஒரு தோல்வியை திமுக சந்திச்சிருக்கு. ரெண்டையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது? அந்த கால திமுக அப்படிங்கிறது எல்லாம் உணர்வோட சொந்த செலவு, வண்டி இல்லாத காலம், கரண்ட் இல்லாத காலம், ஃபோன் டிவி எதுவுமே இல்லாத காலம். அப்போ நாங்கள் நடந்தே போய் பலமுறை ஐயா அவங்க அண்ணா பேச்சு, கலைஞர் பேச்சு, நாவலர் பேச்சு எல்லாம் கேட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னை பொறுத்தவரையில் என்னுடைய 12வது வயதில் பெரியாரோட பேச்சை ரொம்ப பக்கத்தில் நின்று கேட்டிருக்கேன். 12 வயசு. முதல்ல ஒரு அரசியல் பேச்சு பெரியார் பேச்சு தான். எந்த வருஷங்க அது? கரெக்டாக சொல்லப்போனால் எனக்கு 12 வயசு. அப்போ நான் 40, 52வது வருஷம். 52வது வருடம் காசவனோட கோயிலூரில் பெரியாரோட மீட்டிங் நடக்குது, பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் ஐயாவும் பக்கத்துலேயே நின்று கடைசி வரைக்கும் அந்த பேச்சை கேட்டேன். அது என்னோடய மனசில் ஆழ பதிஞ்சு இன்னைய வரைக்கும் அவங்க சொன்னதில் 3/4 பங்குக்கு மேலே என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடைப்பிடிச்சிட்டேன். என்னெல்லாம் இப்போ வரைக்கும் உங்கள் வயசு என்னப்போ? எனக்கு 86. 86 வயசு. அப்போ திமுக ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கு 25 வயசு. அப்போ நீங்கள் எங்கே படிச்சுட்டு இருந்தீங்களா? நான் தேசிய கல்லூரியில் தஞ்சாவூர் ராஜா சர்வகலையில் பிஎஸ்சி படித்தேன். பிஏ படிக்கிறது நேஷனல் திருச்சி போயிட்டேன். சரி, பிஏ என்ன படிச்சிங்க? எக்கனாமிக்ஸ். சரிங்க. ஹாஸ்டல்லே தங்கியிருந்தோம். அதனால் எனக்கு நண்பர்கள் நிறைய பேர், கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பேருக்கு நெருங்கிய நண்பர் இன்னைய வரைக்கும் தொடர்பில் இருக்கேன். அதாவது அரசியல் இருக்கக்கூடியவங்க சொல்கிறீங்களா? அரசியல் மட்டும் இல்லை, வேலையில் உள்ளவங்க. ஆனால் அந்த 25 பேருமே திமுக. அந்த டைமில் நீங்கள் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்ததா சொல்கிறீங்க. அதெல்லாம் 1958, 9, 60 இந்த காலகட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போது திமுக ரொம்ப பவர்ஃபுல்லாக வீச்சாக வளர்ந்துக்கிட்டு இருக்க நேரம். அப்போ ஹாஸ்டலில் அது எப்படி இம்பேக்ட் ஆச்சு? அதுக்கு காரணம் இல்லை, ஹாஸ்டலில் அதை எப்படி மாணவர்கள் இருந்து அரசியல் பேசுவாங்களா? மாணவர் மத்தியில் எப்படி திமுக வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம். எங்களுக்கு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட என்னுடைய நண்பர்களுக்கு ரொம்ப நெருங்கிய எல்லாம் எப்படி இந்த உணர்வு வந்துச்சுன்னா, தமிழ் உணர்வு, தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழ் பற்று, சாதி பேதமற்ற சமுதாயம், பகுத்தறிவு. 1962ல் திமுக மாநில மாநாடு மதுரையில் மேயர் முத்து தலைமையில் நடக்குது. சரிங்க. அதுக்கு நானும் அன்பில் நாகராஜன் அப்படின்ட்டு பொய்யாமொழி தாய் மாமன் அவரும் மாநாட்டுக்கு போயிருக்கோம். 5 நாள் அங்கேயே தங்கியிருந்து எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு வந்தோம். 3 வருடம் தங்கி படிச்சிருக்கோம். ஸ்ரீரங்கத்துக்கு போனதே இல்லை, கோயிலுக்கு போனதே இல்லை. ஆனால் அண்ணா மீட்டிங் போட்டிருந்தாங்க
ம் ஸ்ரீரங்கத்தில். ம் அதுக்கு நாங்கள் 25 பேர் போனோம். ம் இல்லை அப்போது இந்த டைம் போல் இருக்குமா, இல்லை அந்த காலகட்டத்தோட சமூகம் அப்படிங்கிறது நிறைய அரசியல் போராட்டங்கள் நிறைஞ்சிருக்குமா? இப்போ உள்ள இதில் ஏகப்பட்ட மாற்றம். அப்போ ம் எப்படின்னா தீண்டாமைங்கிறது கடுமையாக இருந்த காலம் எங்கள் காலம். என் கண் முன்னால் என் நேரடியாக நான் பார்த்தது எங்கள் ஊரில். ஆ எங்கள் ஊரில் எல்லாம் நடந்தது தான் நான் சொல்லுவேன். சொல்லுங்கள். தீண்டத்தகாதவர்கள், அப்போ ஹரிஜன்ஸ், ம் அவங்களாம் வண்டியில் வரக்கூடாது. ம் ஊருக்குள்ளே பைக்கில் வரக்கூடாது. பைக்கெல்லாம் ஏது அந்த காலம்? வண்டினா கட்ட வண்டியிலேயே உட்காந்து ஊட்டிக்கிட்டு வரக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணுங்க? வண்டி வரும், கீழே சைடில் நின்று தள்ளிட்டு வருவார். கொடுமை. மாடு பூட்டி தானே ஓட்டிட்டு வருவாங்க. மாடு விட்டு பூட்டிட்டு வருவாங்க. ஆ. அந்த மாட்டுக்கும் அந்த இதுக்கும் இடையில நின்று குடியானவங்க தெரு வரும்போது இறங்கி நின்று இறங்கின்னு வரும். மாட்டை ஓட்டிட்டு போகணும். சரிங்க. கொடை பிடிச்சிட்டு வரக்கூடாது. ஓஹோ. காலில் செருப்பு போட்டு வரக்கூடாது. ஓஹோ. துண்டு போடக்கூடாது. ம் வேட்டி கீழே விட்டு கட்டி வரக்கூடாது. ம் ம் கடையில எல்லாம் அவங்களுக்கு பொருள் கொடுக்க மாட்டாங்க. ம் சரி, இப்போ இப்படி வாங்கிட்டு போகிறோம் பொருள், இப்போ வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும். ஆமாம், வீட்டுக்கு தேவையான பொருள் வேணும்ல. ஒரு நூலில் கட்டி கொடுக்குறது. நூலில் கட்டிங்களா? இப்போ ஒரு பொட்டலம் போட்டு நூலில் கட்டி கொடுப்போம். இவங்க கையிலேருந்து அவங்க கைக்கு நேரடியாக கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கொடுமையாக இருந்த நேரம் இது உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் எல்லாத்தையும் நேராக என் கண்மெல்லாம் நேராக பார்த்தது. அப்போ அப்படின்னா அது இந்த ஒரு கிராமத்தில் மட்டும் இல்லைல்ல, பரவலாக சுற்றி உள்ள எல்லா பகுதியும் அப்படி தானே இருந்தது? பரவலாக இருந்துச்சு. அதில் எங்கள் ஊர் கொஞ்சம் பெரிய ஊர், அதனால் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கலாம்னு எனக்கு தோணுது. இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன். ஏன்னா அது இளையபெருமாள், காங்கிரஸ் கட்சி தலைவர் இளையபெருமாள்கிட்ட நான் நேராக பேசினது. சரிங்க. எப்படின்னா எங்கள் ஊரில் சொந்த மனக்கட்டில் அவரோட சொந்த உழைப்பில் ஒரு வீடு கட்டுறாரு. ஆனால் எங்கள் கிராமத்தில் அந்த பட்டியலின மக்கள் ஓடு போடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு. போர்டு போடக்கூடாதா? வீடு கட்டி ஓடு கீத்து தான் போடணும். ஓடு போடக்கூடாது, ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கு. அவருடைய சொந்த மனக்கட்டில் சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அவர் வீடு கட்டுறாரு. வீடு கட்டி வந்த பிற்பாடு ஓடு போடுற அளவுக்கு ஓடும் போட்டார். ஆனால் எங்கள் கிராமம் முழுக்க ஒற்றுமை, எல்லாரும் ஒன்றா இருந்து தரமட்டமாகிட்டாங்க. ஐயோ. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் வீடு கட்டின இடம் தெரியாமல் எல்லாம் ஆக்கி. அப்போ உங்கள் ஊரில் அதெல்லாம் எதிர்த்து பேசுறதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் இல்லையா? நான் இருந்தேன், என்னால் எதிர்க்க முடியல. காரணம் 100க்கு 99 ஒரு பக்கம் இருக்காங்க, ஒரு பக்கமாக இருக்காங்க. நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? கட்சிக்காரங்களாம் அந்த டைமில் திமுகலாம் உங்கள் ஊரில் ஸ்ட்ராங்காக இல்லையா? ரொம்ப குறைவு. 58 தான் கிளைக்கிழமை எங்கள் ஊரில் நான் ஆரம்பித்தேன். ஓஹோஹோ. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தேன். ஏன்னா பூரா காங்கிரஸ். ரொம்ப போராடி ஆரம்பித்தேன். கொடியே ஏற்றக்கூடாதுன்ட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டு கொடியேற்றணும். ஒரே ஒரு கொடி. அந்த டைமில் ஒவ்வொரு ஊர்லேயும் காங்கிரஸ் கொடி மட்டும்தான் இருக்குமா? ஆமாம் ஆமாம், காங்கிரஸ் தான் எல்லா பக்கமும். 100. அப்போ கொல்லாங்கரையில் கிளை கழகத்தை முதல்ல தொடங்கினவர் நீங்கள் தான்? அந்த 58 இங்கேருந்து ஒரசநாடு போய் சைக்கிளில் போய் வாங்கிட்டு வந்து 25 பேரை சேர்க்கறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா அதில் சேர்ந்தா உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு ஒரு பயம். அந்த டைமில் அப்படி கிளப்பி விட்டாங்களா? அப்படி கிளப்பி விட்டாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் வேறு பேரை வச்சு, இப்போ ஒரு பேர் இருக்கும் அவருக்கு, அவருக்கு வேறு பேரை போட்டு கட்சி சேர்த்து ஆரம்பித்தேன். ஓஹோ. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பித்தேன். அந்த வீடு கட்டின கதைக்கு வருவோம். சொல்லுங்கள், அந்த கதையை சொல்லி முடியுங்க. வீடு கொல்லங்கிற கிராமமே சேர்ந்து அந்த வீட்டை தரமட்டமாக்கிட்டாங்க. சொந்த செலவில் சொந்த மனக்கட்டில் அவருடைய உழைப்பை வச்சு கட்டின வீட்டை தரமட்டம். ஏன்னா ஓடு போடக்கூடாது. அவர் கேஸெல்லாம் போட்டார், பண்ணார், ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன். ஏன்னா கிராமமே அவங்க ஓடு போடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க யார்? இப்போ எங்கள் ஊரை பொறுத்தவரையில் கள்ளர்கள் தான். சரி, அவங்க தான் அப்பவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம். சரி. இடித்ததும் இவங்க தான். கேஸ் நடந்து கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு 1970 நான் அன்ன போஸ்டாக பிரசிடெண்ட் ஆகிறேன். சரிங்க. நம்பவே மாட்டீங்க, 20 வீடு ஓடு போட்டு கொடுத்தேன். ஓடு போட்டு கொடுத்தீங்க. அப்போ எந்த எதிர்ப்பும் வரலைங்களா? எதிர்ப்பு நம்ம ஊருக்குள்ளே வர முடியாத சூழ்நிலை. யார், நீங்கள் வர முடியலையா? ஓ, அப்போ ஊர் எதிர்ப்பை மீறி 20 பேருக்கு பட்டியலின மக்களுக்கு நீங்கள் ஓடு போட்ட வீடு கட்டி கொடுத்துருக்கேன். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் ஆஸ்பிரேட் ஷீட் தான் தமிழ்நாடு பூராவும்.
நான் கலெக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக எழுதி ம் இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஓடு போடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. ம் அதனால் நீங்கள் ஆஸ்பிரேட் ஷீட் போட்டு கொடுத்தீங்கன்னா அதுதான் போட சொல்லுவாங்க, ஓடு போட வேண்டாம்பாங்க. ம் நீங்கள் எங்களுக்கு மட்டும் மாற்றி ம் எங்களுக்கு ஓடு போட்டு தரது பர்மிஷன் கொடுக்கணும். கலெக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக எழுதி பர்மிஷன் வாங்கி இந்த தமிழ்நாட்டிலேயே அந்த நேரத்தில் ஓடு போட்டது எங்கள் ஊர் மட்டும்தான். இந்த மாதிரி சம்பவம் நடந்தோடனே ஆ. நான் வீடு கட்டி கொடுத்தோன்னே சரி இந்த ஆளை காலி பண்ணணுன்னு எங்கள் ஊரில் முடிவு பண்ணாங்க. ஆ அதனால் இரவில் நான் தஞ்சாவூர்லேயே தங்கிடுவேன். ம் உங்களுக்கு உயிராபத்து இருந்துச்சு அப்போ? ஆமாம். ம் ரெண்டாவது வெளியில் பகலில் போனாலும் என் நண்பர் 2-3 பேரோட தான் போவேன். ம் சாயங்காலம் ஆனால் வரவே மாட்டேன் கரண்ட் பண்ணிட்டு. ம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டேன். ம். அது காலப்போக்கில் மாறிட்டேன். 1986 நான் 3வது முறை பிரசிடெண்ட் ஆகிறேன். ம் அப்போவும் 21 வீடு கட்டித்தரேன். ம் அப்போ எல்லாம் அந்த இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ம் ம் எல்லாருமே கொஞ்சம் ம். அந்த பழைய இது அது இன்னமும் வந்து அந்த பாகுபாடு இல்லாம போகல. இருக்குது. பட் தீண்டாமையோட வடிவம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்குன்றீங்க. காரணம் அந்த பல ஆண்டு கால எனக்கு வந்து ஏன் அந்த பார்ப்பன விரோதம் எனக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, என்னுடைய தாத்தா சாவரப்போ 100 வயது. ம் 100 வயது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. ம் என் தாத்தா 100 வயசு 80 வயசு 90 வயசுல எல்லாம் ம் ஒரு பாப்பான் வந்தால் ம் அவனுக்கு வயது 20 இருக்கலாம், 15 இருக்கலாம், 25 இருக்கலாம். முருகையான்னு கூப்பிடுவான். ம் எனக்கு அப்படியே உயிரே போயிடும். ம் என் தாத்தாவுக்கு 90 வயசு 100 வயசு ம் ஒரு 20 வயசு பையன் ம். போய் வாடா முருகையான்னு நீங்கள் ஆமா. ம் என்னால் தாங்க முடியாது. ம் அதான் அந்த பார்ப்பன கூட்டம்னா எனக்கு கட்டுக்கடங்காத வேகம். சரி, அந்த திமுகவோட வளர்ச்சிக்கு வருவோம். இந்த நடிகர் விஜயோட வெற்றி இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்தார், விஜயகாந்த் வந்தார், ஜெயிச்சாங்க அப்படின்னாங்க. அவங்கெல்லாம் ஓரளவுக்கு அரசியலுக்காக உழைச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தார், திமுகவில் பொருளாளர் இருந்தார், உழைச்சார், கட்சிக்காக வேலை பார்த்தாரு. ஆமாம். விஜயகாந்த் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சினிமாக்குள்ளே தொழிற்சங்கம் அது இதுன்னு நிறைய வேலை பார்த்துருக்காரு. ஆனால் அந்த விஜய்ன்ற நபர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த விதமான முன் தயாரிப்பும் இல்லை, உழைக்கல, எதுவும் பண்ணலை, கொஞ்சம் கூட எஃபோர்ட் போடல. திடீர்னு ஒரு நாள் வந்தார், ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டார். இது உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி? இதை நான் நினச்சேன்னா எனக்கு தாங்க முடியாத வருத்தம், சோகம். மக்கள் வந்து எல்லாத்துலேயும் இந்தியாவிலே தமிழ்நாடு எவ்வளோ துறையில் முன்னணியில் இருக்குது. இதில் மட்டும் கடைசியில் இருக்குது. இந்தியாவிலே மகா மோசத்தில் இருக்குது. அவர் வந்தால் என்ன செய்வார், என்ன செய்வார் மக்களுக்கு? இப்போ இருக்கிறது என்னென்ன குறைகள் இருக்குது, இவர் வந்து சரி பண்ணிவிடுவாரா, இதை விட நல்லது பண்ணிவிடுவாரா? அந்த சிந்தனையே மக்கள்கிட்ட இல்லை. இவங்க வந்தால் நமக்கு நிறைய செய்யணும்னு நினச்சே ஓட்டு போடல. ஏன்னா இப்போ நடக்கிறத விட சாதாரண நிறைய செஞ்சுருக்காரு. சில குறைகள் இருக்கலாம், ஆனால் செஞ்சது நிறைய கடுமையான முயற்சி எடுத்து ஸ்டாலின் ஐயா நிறைய செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கப்போ எப்படி அவரே தோற்று போயிட்டார? அதான் அந்த மக்களை பற்றி சொல்கிறேனே. மக்கள்லாம் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன் இப்படி கண்மூடித்தனமாக இப்போ ஒருத்தர் போனால், இப்போ நான் ஒரு பிரசிடெண்ட் ஆகிறேன், அவரை விட கூடுதலாக அவர் செய்வாரா அப்படின்னு நினைக்கணும். அவரோட மோசமாக செய்கிறாள் தெரிஞ்சா போட்டாக்க அப்புறம் என்னதான் திமுக மேலே மக்களுக்கு கோவம்? எதனால தான் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? அந்த சினிமா கவர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியமாக நான் நினைக்கிறேன். இதை தவிர இவர் பேர் பார்த்தா கமலஹாசன் வந்தார், ஜெயிக்கலையே. அது சிவாஜி வந்தார், ஜெயிக்கலையே. சிவாஜி தோற்றே போயிட்டார் திருவேரில். அது ஒரு புறம். இது வந்து ஒரு கண்மூடித்தனமான கூட்டம் அவர்கிட்ட இருந்தது உண்மைதான். அவர் செஞ்சாலும் சரி, செய்யாட்டி போனாலும் சரி, திமுக விட ரொம்ப மோசமாக நடந்தாலும் சரி, எங்கள் ஓட்டு அவருக்கு தான் அப்படிங்கிற கூட்டம் அவர் பின்னாடி. இல்லையா? அப்படின்னா திமுகவோட செயல்பாட்டில் என்ன ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம் தானே? இல்லை, அந்த மாதிரி இல்லை. இப்போ சில பேர் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. ஒரு மனைவி இருக்குது, முதல் மனைவி இருக்குது, நல்லா இருப்பாங்க, எல்லாம் நல்லா செய்வாங்க. கண்மூடித்தனமாக அவன் ரெண்டாவது போய் ஒரு பொண்ணை தேடிட்டு இருப்பான். அதே இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. முதல் மனைவி நல்ல குணம், நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நல்லா சமையல் பண்ணுறாங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாங்க, நம்பர் 1 கான்ட்ராக்ட் அண்ட் கேரக்டர். ஆனால் அதை விட்டுட்டு அவன் ரெண்டாவது ஒன்று தேடுவான். அது எதனால்? அதே இதுதான் இப்போ அரசியல்.
ம். இப்போ நடந்ததும் அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ திமுக இவ்வளோ தூரம் மோசமாக தோத்துருக்கு இல்லையா? ம். திமுக அதிமுகட்ட தோத்துருந்தா அப்போ ஒன்றும் தெரியாது. ஆமாம், ஒன்றும் தெரியாது. தெரியாது. நேத்து முளைச்ச காளான் விஜய்கிட்ட போய் தோத்துருக்குது. ஆமாம், அதுவும் மோசமா தோத்துருக்கு. ஆமாம், ஆமாம். பெரிய பெரிய முக்கியமான அமைச்சர்களே காலி, முதலமைச்சரே காலி, முதலமைச்சரே காப்பி. எல்லா பேரும் காலி. அப்படின்னா மக்களுக்கு திமுக மேல ஒரு இனம் புரியாத வெறுப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லை 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 ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப தஞ்சாவூர்ல ஒருத்தர் இருக்காரு, திருச்சியில கேஎன்ஆர் இருக்காரு, எல்லாம் குறுநில மன்னர்கள் போல சம்பாதிச்சு வச்சுட்டு ஆட்டம் போடுறாங்க. அது ஒரு குறை தான். யாரும் பக்கத்துல நெருங்க முடியல. இல்லை, நீங்கள் அந்த பாயிண்ட் வந்துட்டீங்க. திமுகவில் சாதாரண தொண்டனுக்கு இந்த எண்ணம் இருக்குது. உங்க காலத்துலங்கய்யா, நீங்க உங்களுக்கு தெரியும், உங்க காலத்துல எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத சாதாரண ஒருத்தன் திமுகவில் சேர்ந்து கட்சிக்காரன் ஆயிட முடியும். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் உங்களை போல் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், தலைவர் ஆகலாம். இன்னைக்கு ஒன்றும் இல்லாத ஒருத்தன் திமுகவில் சேர்ந்து ஆளாக முடியுமா? முடியாது, முடியாது. ஒருத்தர் சொன்னார், ம். நாங்கள் வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ம். சந்திரமோகன் பேர். அப்பா, உங்களுடைய காலம் கோல்டன் பீரியட். அவர் சொன்ன வார்த்தை இன்னமும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. இப்போ வந்து ம். இப்போ காசு இல்லைங்கிறது மட்டும் இல்லை, காசு பணமே இருந்தாலும் நீங்கள் இன்னாரோட மகன், இன்னாரோட மச்சானோட சித்தப்பா பெரியப்பான்னு இருந்தால் மட்டும்தான் கட்சிக்குள்ளே ஒரு ஆளாக முடியும், ஒரு பொறுப்பு வர முடியும்ன்ற நிலைமை தானே இருக்குது. அதெல்லாம் தவறான போக்கு. ம். அந்த வழி வழி வர்றது ம். குடும்ப அரசியல். அப்போ நீங்கள் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்தது உங்களுக்கு ஓகே தானா? எனக்கு அந்த நேரத்தில் நான் விரும்பவில்லை. அப்போ அதையே விரும்பலன்றீங்க. இப்போ ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி வந்துட்டாரு. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், ஸ்டாலின் உதயநிதியை துணை முதலமைச்சர் பெரும் தவறு. ம். திறமையெல்லாம் தள்ளுங்க. ஆயிரக்கணக்கான பேர் திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க. ம். இந்த உதயநிதி மட்டும்தான் இந்த திறமை இல்லை. இன்னொரு பெரிய மோசமான இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். தஞ்சாவூரில் வந்து கேண்டிடேட் செலக்ட் பண்ணாங்கல்ல, ஆமாம். 100க்கு 100 மோசமான செயல். அப்படிங்களா? ஆமாம். யார், அந்த சன் ராமநாதனா? சன் ராமநாதன். ஆ. சன் ராமநாதன் வந்த ஒரே காரணம் ஜாதி தான். இது கொடுத்தது ம். ஜாதிங்கிற முறையில் தவிர வேறு எதுவுமே கிடையாது. மாபெரும் தவறு. சரி, அப்போ இங்கே தஞ்சாவூரில் இப்படி ஒரு தவறு நடந்திருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க வேறு வேறு தொகுதிகளில் இந்த மாதிரியான தவறுகள் நடந்திருக்கும் தானே? இருக்கலாம். தோல்விக்கு அதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? ஒரு சில இடங்கள் இருந்திருக்கலாம். அப்படின்னா ஒரு மூத்த திமுக காரரா இன்னைக்கு இருக்கிற கட்சிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு பல பொறுப்புகள் கொடுக்கக்கூடாது. ம். இப்போ ஒருத்தர் மாவட்ட செயலாளர், அவரே சேர்மன், அவரே எம்எல்ஏ, அவரே மந்திரி, இன்னும் பல பொறுப்புகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் இருக்குது. அதை பரவலாக கொடுத்தா அவங்கவுங்களும் ஆர்வமாக வந்து வேலை பார்ப்பாங்க. ரெண்டாவது, இந்த சில பேர் என்ன காரணத்தினாலேயோ மன்னர்கள் ஆயிட்டாங்க. ம். அதை சாதாரண தொண்டர்கள்லாம் விரும்பலை. சரி. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே போகிறவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருங்க. சரி. பொலிட்டிக்கல் ரிட்டைர்மெண்ட் வாலண்டியாக கொடுத்துருங்க. ம். அவங்க முடியாச்சிங்க, ம். போதும், நீங்கள் உழைச்சது போதும், நிறைய செஞ்சிட்டீங்க, அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க. நீங்கள் போய் ஃப்ரீயாக ஓய்விடுங்க. லைஃப், ஆமாம், போய் ஓய்விடுங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த குறுகிய கண்ணோட்டத்தோட வேண்டியவங்க, சொந்தக்காரவங்க, நம்ம ஜாதி, இந்த மாதிரி பணக்காரன், இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு கட்சிக்காக கடுமையாக உழைச்சாள் ம். நல்லவன் தெரிஞ்சா ம். அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். சரிங்க. ம். சரி, இதெல்லாம் இப்போ இவ்வளோ தூரம் திமுகவை பற்றி பேசணும் இல்லையா? இப்போது பொதுவாக மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு சில விஷயங்களை யோசித்து பார்த்து ஓட்டு போடுவாங்க. நம்ம தொகுதிக்கு ரோடு இல்லை, தண்ணி இல்லை, லைட் இல்லை அப்படின்னு நினச்சி நமக்கு இதெல்லாம் வேணும், இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் அந்த வசதியெல்லாம் வந்துடும் நினச்சி ஓட்டு போடுறது ஒரு வகை. அப்படி தான் கடந்த காலங்களில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு மக்கள். மக்களுடைய மனசு ஏன் இப்படி போணுச்சு, எனக்கு வந்து நாங்கள் 800 ஓட்டு தான் அவங்க 500 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த 500 ஓட்டு வாங்கவே கூடாது. உங்கள் ஒரு பூத்தில், உங்கள் ஊரில் சொல்கிறீங்களா? ஊரை மட்டும் சொல்கிறேன். உங்கள் ஊரில் எவ்வளோங்க? 800 நாங்கள் திமுக விசில்காரங்க, விசில்காரவங்க 500 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கடுமையான உழைப்பு, செலவு நிறைய, எல்லாம் பண்ணி 1200 வர வேண்டிய இடத்துல 800 தான் வந்துருக்கு. அவங்க 150 200க்கு மேலே வராதுன்னு நான் நினச்சிருந்தேன், 500 வந்து. எதனாலன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியல. சினிமா கவர்ச்சி தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ ஊரில் குறை இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணல, ரோடு சரியில்லை, தண்ணி வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, குளம், அதெல்லாம் டூரில் வர
இதில் இவ்வளோ குறைகளை சொல்லிட்டு போகிறது அது ஒரு அது மாதிரி இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்குது. ஹைஸ்கூல் கட்டியிருக்கோம் அருமையாக, சாலை வசதி இந்த இது இது வந்து எம்பி வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு முடிவு பண்ணது கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாரு முரசொலி. கடுமையாக முயற்சி, இன்னும் முடியல ரோடு. இது ஹைவேஸில் சேர்ந்துருக்கு, நேஷனல் ஹைவேஸ். பார்த்தேன், வர வழியில் பார்த்தேன். அதனால் அந்த குறையை சொல்லவே முடியாது. டிஎன்சிஎஸ்சி இருக்குது, ரேஷன் கடை இருக்குது, வீடு தேடி மருத்துவம் வருது, பிள்ளைங்கள்லாம் படிக்க போகுது, காலை டிஃபன் கிடைக்குது, மத்தியானம் சாப்பாடு கிடைக்குது. வேறு என்ன குறைகள்லாம் எனக்கு புரியவே இல்லை. சரி, விஜய்க்கு போட்டிருக்காங்க, இந்த திட்டத்தை தொடர்ந்தாலே போதும், இதை தொடர முடியுமா, இதை விட சிறப்பாக என்ன செஞ்சிருவார். 1900 எம்ஜிஆர் பிரிகிறப்ப என்னுடைய நெருங்கிய நண்பர் துரை கோவிந்தராஜன் அப்போ வந்து எம்எல்ஏ இருக்கார், கந்தரோட தொகுதி எம்எல்ஏ. 6, 7, 8 நானும் அவரும் ஒன்றா படித்தோம். நீ கூட வந்தாலே வரணும்னு அவ்வளவு போராட்டம், கடுமையாக சண்டை போடுறாரு. 2 பேரும் ஒன்றா ஏடிஎம்கே போயிடுவாங்க, எம்ஜிஆர் பிரிஞ்சிருக்கேன். நான் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு அந்த கொள்கையோ அந்த இதோ பிடிக்கல, நான் இதில் தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். இதை விட நீ கோவிந்தராஜ் இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க, அவர் பேர் கோவிந்தராஜ், இதை விட மோசமாக போகும் அரசியல். பிற்பாடு நம்ம பேசுகிறப்ப பேசுவோம், ஆனால் பிற்பாடு நாங்கள் நண்பராக தான் இருக்கிறோம். அவர் ஏடிஎம்க்கு போயிட்டார், செல்வ செழிப்பாக இருக்கார், அது வேறு. ஆனால் என்ன மாற்றம், நீங்கள் 1970, 80களில் அடுத்த 30-40 வருஷம் கழிச்சு நம்ம ஊரெல்லாம் இப்படி எல்லாம் மாறணும்னா ஒரு காலத்தில் ஆசைப்பட்டிருந்துருப்பீங்கல்ல? கண்டிப்பாக கண்டிப்பாக. அது போல மாறுனுச்சா பின்னாடி? 3/4 பங்குக்கு மேலே மாற்றம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு, சுமார் ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி ஒரத்தநாடு தொகுதி எம்எல்ஏ இப்போ மறைஞ்சிட்டாங்க, எல் கணேசன். ஆமாம், எல்ஜி. அவரும் நானும் எங்கள் ஊர் கிழக்கேருந்து மேற்கு வரைக்கும் போகிறோம், காரில் போகிறோம், பார்த்துக்கிட்டே வர்றாரு. கடைசியாக முடிகிறப்ப, சாம்பல் சிவம், உங்கள் ஊர் நான் ஏர் ரைடுக்கு பிறகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. எது மாதிரிங்க? ஏர் அட்டாக் கிராமம் எப்படி இருக்கும், ஓகே ஓகே, வான்வழி தாக்குதலுக்கு பிறகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஊர். காரணம், எல்லா வீடுமே குட்டிச்சவர், ஒரு வீடு கூட மாடி வீடு கிடையாது. ஒரு வீடு இருக்கும், 3/4 இடிஞ்சு கிடக்கும், ஒரு பக்கம் உட்காந்துருக்கும் மட்டை போட்டுக்கிட்டு. அந்த மாதிரி இருந்த போக இன்னைக்கு நீங்கள் விளையாட்டு சொல்லலை, எங்கள் ஊர் மட்டும் இல்லை மற்ற ஊரும் அப்படி 100க்கு 90க்கு மேலே மாடி வீடு. மாடி வீடு, நல்ல தரமான சாலைகள் சில குறைகள் இருக்கலாம். தண்ணி வசதி எங்கள் ஊரில் தண்ணியில் இன்னும் சொல்ல போனால், அப்பயே நான் பிஏ படித்தாள், 4 பேர் தான் எங்கள் ஊரில் காலேஜ் போனாலும் நான் ஒரு ஆள். பொண்ணு தர முடியாதுட்டாங்க, ஏன்னா ஆற்றுக்கு மேற்க தண்ணி கொடுக்க பொண்ணு கொடுக்க மேலே சிமைக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்போ அதே தான், அழகிக்கல் பொண்ணு கேட்ட முடியாதுட்டாங்க, காசாநாடு புதூரில் கேட்ட முடியாதுட்டாங்க, நெல்லுப்பட்டியில் கேட்ட முடியாதுட்டாங்க, ஆற்றுக்கு மேற்க பொண்ணு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஊர் இன்றைக்கி எப்படி படத்தோடு காமிக்கலாம், நேராகவும் அழைச்சி வந்து காமிக்கலாம். இன்றைக்கி வந்து உங்கள் ஊர் பக்கம் பெரிய டெவலப்மெண்ட் தான், அந்த பச்சை பசையில் இருக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் அறிவியல் முன்னேற்றம். போர்வெல் வந்த பிறகு தானங்க அவ்வளோ பெரிய முன்னேற்றம்லாம். ஆமாம் ஆமாம், போர்வெல் மட்டும் வரலன்னா இந்த தண்ணி வசதி செழிப்பெல்லாம் இல்லை. கலைஞர் வந்து ஏற்படுத்தி இலவச மின்சாரம், அது சரி, அது ஒரு விவசாயிகளுக்கு பெரிய உதவி. நாங்கள் 18 பேர் எங்கள் வீட்டில், 18 ஓட்டு திமுகவுக்கு, பரம்பரையாக இருந்துக்கிட்டு இருக்கோம், போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த மாற்றம் நம்பவே முடியல. பார்க்குறப்ப நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அவருக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக பெரிய அளவில் இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. சரி 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 சரி, சென்னையெல்லாம் ரொம்ப எஜுகேட்டட் ஏரியான்னு சொல்கிறாங்க, வழக்கமாக படித்தவங்கலாம் போடுவாங்க அதிகம். ஏன் இந்த தரம் மாறிச்சு புரியல உங்களுக்கு? புரியவே இல்லை. கவர்ச்சியாக இருக்கட்டும், இப்படி கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. இந்த விட்டில் பூச்சி மாதிரி என்ன விளக்குக்கு போய் மடிகிற கூட்டம் மாதிரியே போகிறது. ஏன் விஜய் பற்றி எதிர்மறையாக நினைக்கிறீங்க? வந்து நல்லபடியாக கூட செய்யலாம்ல அவர். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு சரியானது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்தோடனே, முதல் குழல் முற்றிலும் குழல்பாங்க. அந்த வந்தே மாதரம் பாடல் ஸ்டாலினா விட்டுருப்பாரா? நீங்கள் மனசாட்சி படி சொல்லுங்கள். விட்டுருக்க மாட்டார், கண்டிப்பாக விட்டுருக்கவே மாட்டார். நெத்தியான்னு சொல்லு, கண்ணை விட்டு உட்காருக்காரு. ஒன்று, ஒரு இவனை போய் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்காரு,
எல்லாரும் எதிர்ப்புன்னு திரும்ப அதை வித்ட்ரா பண்ணுறாரு. ஒரு ஜோசியக்காரர் யோசிக்க அரசு பதவி கொடுத்தாங்க. அது கொடுக்கலாமா? ம் இது ரெண்டும் வந்தவுடன் நடந்த சம்பவம் இது ரெண்டும். ம் அப்புறம் எப்படி ஒரு நாளைக்கு நல்ல கிட்ட செய்வார்? ம் இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஊரில் விசில் போட்டாங்களே, அவர் யாருன்னே தெரியாது. ஒவ்வொரு தொகுதியிலையுமே வேட்பாளர் யாருன்னு தெரியாம தான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. போட்டிருக்காங்க. அது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்தானது இல்லையா? உண்மைதான். வேட்பாளர் யாருன்னே தெரியாம தெரியாம ஓட்டு போடாம- போடுறது ஆபத்தானது தான். பெரிய ஆபத்து அது. இன்னும் சொல்ல போனால் 47 பேரில் கேஸ் இருக்குங்கிறாங்க. ஆமா. அது கிரிமினல் பக்கா கேஸு. ம் 92 பேர் பேரில் கேஸே இருக்குங்கிறாங்க. ம் இதெல்லாம் எப்படி நல்லது செய்ய முடியும்? இவங்க எப்படி நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க? இப்போ இவர் சொல்ற தீய சக்திங்கிறவர், தீய சக்தி யார் அப்போ? இவரே தானா? அதாவது தானே பெரும் தீய சக்தி, சாதாரண தீய சக்தி நான் சொல்ல மாட்டேன், பெரிய தீய சக்தி. தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் வேணும். இருக்கா அவர்கிட்ட? கிடையாது. ம் ஒரு குடிகாரர், ம் பல பெண்கள் தொடர்பு, ம் எந்த வரவு செலவு கணக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்க வேண்டிய வரி எல்லாம் ஒழுங்காக கட்டிகிட்டு இருக்கார்? இல்லை. எல்லா வகையிலும் தப்பு. எப்படி ஒரு நல்லவராக இருப்பார்? எப்படி செய்வார்? தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.